ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சிலபஸை மாற்றினதுக்கப்புறம் புது சிலபஸில் எக்ஸாம் எழுதக்கூடிய செட் நீங்கள் தான். என்னதான் சிலபஸை மாற்றி இருந்தாலும் இங்கே 80% விஷயங்கள் பழைய சிலபஸில் இருந்த விஷயங்களே தான் இப்போவும் ரிப்பீட் ஆகியிருக்குது. ஒரு 20லேருந்து 30% புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே புது சிலபஸில் இருக்கக்கூடிய 10 யூனிட்டுக்குமான ரெஃபரன்ஸ் புக்ஸை நான் தந்திருக்கிறேன். இங்கே நான் கொடுத்துருக்கிற இதே புக்ஸை படித்து தான் ஸ்டேட் லெவலில் மார்க் எடுத்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நான் செலக்ட் ஆகினேன். இதே புக்ஸை படித்து உங்களாலையும் சாதிக்க முடியும். தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த புக்ஸை எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகுவீங்க. ஆல் தி பெஸ்ட். முதலாவதாக ஃபஸ்ட்டு யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே ஆல்கே, ஃபங்கை, லைக்கன் அண்ட் பிரையோஃபைட்ஸ் அப்படிங்கிற 4 டாபிக் தந்திருக்கிறாங்க. இதில் ஃபங்கை அண்ட் லைக்கன் அப்படிங்கிற இந்த 2 டாப்பிக்கும் ஃபங்கை புக்லேயே கவர் ஆயிரும். ஸோ நமக்கு மொத்தமாக 3 புக் தேவைப்படும். ஆல்கே, ஃபங்கை அண்ட் பிரையோஃபைட்ஸ். இந்த 3மே பிஆர் வசிஷ்தாவோட புக்கு தான். அண்ட் 3மே சேன் பப்ளிகேஷனில் இருந்து தான் வந்திருக்குது. இங்கே நான் கொடுத்துருக்கிற பிக்சர்ஸ், புக்கோட பிக்சர்ஸ் மேபி ரீசன்ட் எடிஷனில் வேறு மாதிரியும் பழைய எடிஷனில் வேறு மாதிரியும் இருக்கலாம். உங்களுக்கு அது முக்கியம் இல்லை. ஆத்தரோட நேமும் பப்ளிகேஷனோட நேமும் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த புக்கு பழைய எடிஷனாக இருந்தாலும் ஓகே தான், புது எடிஷனாக இருந்தாலும் ஓகே தான். பெரிய அளவில் எந்த மாற்றமும் இருக்காது. டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த புக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செகண்ட் யூனிட் டெடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்போம் அண்ட் பேலியோபாட்னி அப்படிங்கிற 3 டாபிக் தந்திருக்கிறாங்க. இதில் டெடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போமுக்கு பிசி வசிஷ்தாவோட புக்கு. இந்த புக்கு சேன் பப்ளிகேஷனில் இருந்து வருது. டிஆர்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த புக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேலியோபாட்னியை பொறுத்த வரைக்கும் செஸ்டர் ஏ ஆர்னால் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின இந்த புக்கு. இது சுஜித் பப்ளிகேஷனில் இருந்து வருது. நமக்கு சிலபஸில் தந்திருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே இந்த புக்கில் கவர் ஆகும். கண்டிப்பாக இந்த புக்கையும் படித்து பாருங்கள். அடுத்ததாக 3வது யூனிட் மார்ஃபாலஜி, டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், எக்கனாமிக் பாட்னி அண்ட் மெடிசினல் பாட்னி அப்படிங்கிற 4 டாபிக் இங்கே இருக்குது. இங்கே 4 டாபிக் இருந்தாலும் இந்த 4 டாப்பிக்கும் இந்த ஒரே புக்கில் கவர் ஆயிரும். அண்ட் ரொம்ப டீட்டெயிலாக நல்லாவும் இருக்கும். டெக்ஸ்ட் புக் ஆஃப் பாட்னி அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு டாக்டர் பிபி பாண்டே எழுதியிருக்கிறாங்க. இந்த புக்கும் சேன் பப்ளிகேஷனில் இருந்து தான் வருது. கண்டிப்பாக இந்த புக்கையும் படித்து பாருங்கள். அடுத்து 4வது யூனிட் அனட்டமி, எம்ப்ரியாலஜி அண்ட் மைக்ரோடெக்னிக்ஸ் அப்படிங்கிற 3 டாபிக் இந்த யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க. இதில் அனட்டமிக்கு பிளான்ட் அனட்டமி பை பிபி பாண்டே அண்ட் இந்த புக்கு சேன் பப்ளிகேஷனில் இருந்து தான் வருது. இந்த புக் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எம்ப்ரியாலஜியை பொறுத்த வரைக்கும் த எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்போம்ஸ் பை போஜ்வானி அண்ட் பட்னாகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்தர் எழுதின இந்த புக்கு விகாஸ் பப்ளிகேஷனில் இருந்து வருது. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புக்கு. அண்ட் மைக்ரோ டெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம செல் பயாலஜி புக்லையும் அனாட்டமி புக்லையுமே மைக்ரோ டெக்னிக்ஸ் கவர் ஆகும். இல்லை இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பாட்னி அப்படின்னு செப்பரேட் புக்கு இருக்கும். அந்த புக்கில் இதை பற்றின டாபிக்ஸ் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. 5வது யூனிட் பொறுத்த வரைக்கும் செல் பயாலஜி அண்ட் மாலிகுலர் பயாலஜி அப்படிங்கிற 2 டாபிக் கொடுத்துருக்குறாங்க. இங்கே செல் பயாலஜிக்கு செல் பயாலஜி பை வெர்மா அகர்வால் புக்கு. இந்த புக்கும் சான் பப்ளிகேஷனில் இருந்து தான் வருது. இந்த புக் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் மாலிகுலர் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஹச்டி குமார் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின இந்த புக்கு விகாஷ் பப்ளிகேஷனில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதை வாங்கி படித்து பாருங்கள். இதுதான் 6வது யூனிட் ஜெனட்டிக்ஸ், பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் பிளான் ப்ரீடிங் அப்படிங்கிற 3 டாபிக் கொடுத்துருக்குறாங்க இந்த யூனிட்டில். ஜெனட்டிக்ஸ்க்கு அகெயின் வெர்மா அகர்வால் ஆத்தர் எழுதின
இந்த ஜெனடிக்ஸ் புக்கு இது சேன் பப்ளிகேஷனில் இருந்து தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பிரணாப் குமார் பானர்ஜி அப்படிங்கிற ஆத்தர் எழுதின இந்த புக்கு இதுவும் சேன் பப்ளிகேஷனில் இருந்து தான் வருது. பேசிக்கான விஷயங்களை நல்லா கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த தடவை சிலபஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் தராமல் பேசிக்கான கான்செப்ட் மட்டும்தான் தந்திருக்கிறாங்க. அதுக்கு இந்த புக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிளான் ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் பிடி ஷிங் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின புக்கு. இந்த புக் கல்யாணி பப்ளிகேஷனில் இருந்து வருது. இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 7வது யூனிட் பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிற 2 டாபிக் இங்கே தந்திருக்கிறாங்க. இந்த 2 டாப்பிக்குக்கும் இதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப நல்ல புக்கு இந்த ரெண்டுமே. பிளான்ட் ஃபிசியாலஜிக்கு டாக்டர் விகே ஜெயின் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின புக்கு. இது சேன் பப்ளிகேஷனில் இருந்து வந்திருக்குது. அண்ட் அகெயின் பயோகெமிஸ்ட்ரிக்கு ஜேஎல் ஜெயின், சஞ்சய் ஜெயின், நிதின் ஜெயின் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின புக்கு. இதுவும் சேன் பப்ளிகேஷனில் இருந்து தான் வந்திருக்குது. இந்த 2 புக்குமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக 8வது யூனிட் ஈக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் பைட்டோஜியோகிராஃபி அப்படிங்கிற 3 டாபிக் தந்திருக்கிறாங்க. இதில் ஈக்காலஜி அண்ட் பைட்டோஜியோகிராஃபி அப்படிங்கிற இந்த 2 டாப்பிக்குமே ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஈக்காலஜி அப்படிங்கிற இந்த புக்லேயே கவர் ஆயிரும். இந்த புக்கை பிடி ஷர்மா அப்படிங்கிற ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க. நமக்கு சிலபஸில் தந்திருக்கிற எல்லா கண்டென்ட்டும் இந்த புக்கில் கிளியராக கவர் ஆகிரும் அண்ட் ரொம்ப நல்லாவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பயோடைவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் கேவி கிருஷ்ணமூர்த்தி எழுதின இந்த டெக்ஸ்ட் புக் ஆன் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். இது நல்லா இருக்கும். அடுத்ததாக 9வது யூனிட் மைக்ரோபயாலஜி அண்ட் பிளான்ட் பேத்தாலஜி அப்படிங்கிற 2 டாபிக் தந்திருக்கிறாங்க. இந்த 2 டாப்பிக்குக்கும் நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த 2 புக்குமே ரொம்ப ஆப்டாக சூப்பராக இருக்கும். மைக்ரோபயாலஜிக்கு டெக்ஸ்ட் புக் ஆஃப் மைக்ரோபயாலஜி பை ஆர்சி டுபே அண்ட் மகேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு இது சேன் பப்ளிகேஷனில் இருந்து தான் வருது. அதே போல் பிளான்ட் பேத்தாலஜிக்கு பிபி பாண்டே எழுதின புக்கு இதுவும் சேன் பப்ளிகேஷன் தான். இந்த 2 புக்கும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஆப்டாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். கடைசியாக 10வது யூனிட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த 2 டாபிக் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 டாப்பிக்கும் இங்கே நான் கொடுத்துருக்கிற இந்த டெக்ஸ்ட் புக் ஆஃப் பயோடெக்னாலஜி பை ஆர்சி டுபே எழுதின இந்த புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக கவர் ஆகும். எக்ஸாமுக்கு இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கும் சேன் பப்ளிகேஷனில் இருந்து தான் வருது. கண்டிப்பாக இந்த புக்கையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் சொன்ன இதே புத்தகங்களை படித்து தான் நல்ல மார்க் எடுத்து நான் அச்சீவ் பண்ணேன். கண்டிப்பாக இதே புக்ஸை படித்து உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். நல்லா படிங்க, நிதானமாக புரிஞ்சு படிங்க. இந்த எக்ஸாம் உங்களுக்கானது. ஆல் த பெஸ்ட்.